அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, ஐப்பசி மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் தன்தேரஸ், அதாவது தனத்ரயோதசி நாளைய நாளில் இருக்கு. நாளைய நாள் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். அதே மாதிரி நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நான் சொல்ல போகிற பொருட்களை சேர்த்து இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதிட்டு நீங்கள் குளிச்சாலே போதுமானது. 16 வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். நிம்மதி, சந்தோஷம், அதே மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேற்றம், இது எல்லாத்தையும் பெற்று கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான 2 பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு சனிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தோட முதல் நாள் தன்தேரஸ். ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்படி மாதத்தோட முதல் நாளில் வரக்கூடிய இந்த தனத்ரயோதசி கூடுதல் சிறப்பு. அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் பற்றின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தீபாவளிக்காக நான் போடக்கூடிய 3 வீடியோக்களில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் நான் செய்ய போகிறதா சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இது 2வது வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரோட, உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வேண்டுதல், இதை ஒரே வார்த்தையில் எனக்கு சொல்லுங்கள். மொத்தமாக 3 வீடியோலையும் யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, லைக் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃப்ரீ ஹீலிங் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சாஃப்ட்வேரில் போட்டு தான் 3 வீடியோலையும் காமனாக இருக்கக்கூடிய பேரை எடுக்க போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு சாஃப்ட்வேரில் தெரியும். பொதுவாக ரேக்கி ஹீலிங் ஃப்ரீயாக செய்யக்கூடாது. அதற்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்கிறேன். அதனால் மறக்காமல் ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் வேணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. சரி, இப்போ நான் சொல்ல போகிற 2 பரிகாரமும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் இந்த நாளில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த 2 பரிகாரத்தையும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு தாராளமாக செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இப்போ முதல்ல நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாரை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்கள் 2 உள்ளங்கையையும் பார்த்துக்கிட்டே கண்ணை திறங்க. இப்படி கண்ணை திறந்ததுக்கப்புறமா உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு கோல்டன் லைட் நிரம்பி இருக்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். 3 டைம்ஸ் 3 முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன். Goddess Lakshmi's golden light fills my home with abundance and joy. தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, மகாலட்சுமி தாயாரின் பொன் ஒளியால் என் வீட்டில் செல்வமும் ஆனந்தமும் நிரம்புகிறது. இந்த மாதிரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ 3 முறை சொல்லுங்க. முக்கியமான விஷயம், உங்கள் வீடு ஃபுல்லாக தங்க நிற ஒளி கதிர்கள் நிரம்பி இருக்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை 3 முறை சொல்லிட்டு எப்பையும் போல் மற்ற வேலைகளை நீங்கள் பாருங்கள்.
இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சாலும் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் செய்யலாம். சரி, அடுத்ததாக குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டாம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் செஞ்சாலே போதும். நம்ம சேனலில் எப்பயுமே குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு லைஃப்பில் பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏற்படுறதா எனக்கு சொல்கிறீங்க. அந்த வகையில் நாளைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மாசத்தோட முதல் நாள் மட்டும் இல்லாமல் தனத்ரயோதசியும் நாளைய நாளில் இருக்கிறனால நாளைய நாள் அதிசக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆறாவை ஸ்ட்ராங்காக்கி சுத்தப்படுத்தும். இதனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஆறாவை தாண்டி தான் நம்ம உடம்புக்குள்ளே வரும். நம்ம உடம்பை சுற்றிலும் இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி வட்டத்தை தான் நாம் ஆறான்னு சொல்கிறோம். அந்த வகையில் அடுத்தவங்களோட கந்திருஷ்டி, பொறாமை பார்வை, செய்வினை பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், இது எல்லாமே நம்மளை பாதிக்கணும்னா நம்ம ஆறாவை தாண்டி தான் நம்ம உடம்புக்குள்ளே வரணும். நம்ம ஆறா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதோட பாதிப்புகள் ஓரளவுக்கு நமக்கு நிச்சயமாக குறையும். இதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங்காக்கக்கூடிய பரிகாரம் தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். இது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால தான் தண்ணீரை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எல்லாருக்குமே லைஃப்பில் நல்ல சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் எப்போ குளித்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளைய நாளில் காலையிலன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நேரத்தில் குளிக்க போகிறீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய 3 பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் 2 பொருள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. 3வது பொருளுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முதல் பொருள் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. 2வது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். இதை ஏன் சேர்க்குறோம், எதுக்கு சேர்க்குறோங்கிறதுக்கான காரணம் நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 3வதாக நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 துளசி இலைகள். ஒரு 5 துளசி இலைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 சொட்டு பால், 2 சொட்டு தேன். இதுவும் உங்களுக்கு கிடைக்காதுன்னா ரோஜா பூ இதழ்கள் கூட ஒரு 4-5 நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட 2 சொட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3வது பொருளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லா பொருளையும் சேர்க்க வேண்டாம். மொத்தமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள், அது கூட 3வதாக ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுமானது. இந்த மாதிரி 3 பொருட்களை தண்ணீரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கான சிம்பலை உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலால் தண்ணீரில் நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷன்ஸை சொல்லிட்டு நீங்கள் குளிங்க. இந்த அஃபர்மேஷனையும் 3 முறை சொல்லுங்கள். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். As this water touches me, all blockages dissolve and my energy flows freely. இந்த தண்ணீர் என்னை தொடும்போது எல்லா தடைகளும் கரைந்து விடுகிறது. என் ஆற்றல் சுதந்திரமாக ஓடுகிறது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ 3 முறை சொல்லிட்டு தண்ணீரை ஊற்றி நீங்கள் குளிங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இதே மாதிரி உங்கள் கணவருக்கு தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து அவரை குளிக்க சொல்லலாம். அவருக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் மட்டுமே இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.